இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் என்ற வசனங்களை கூட வாசித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. அது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார். நான் பிரசங்கித்ததையே நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். 2024 வருடங்கள் ஆகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய சுவிசேஷத்தை அவர் தான் மனிதனுடைய பாவத்துக்காய் ரத்தம் சிந்தினார். இந்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டுமாய் நம்ம அறிவித்துக் கொண்டே வருகிறோம். இப்படியாக ஒரு சர்ச்சில் பேசுவதற்காக கடந்து செல்லும்போது ஒரு சகோதரியாக சொல்றாங்க, என்ன பேச போறாங்க, பேசுனதே தாங்க பேச போறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப எனக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்தார். பேசினதே தானே பேச போறாங்க அப்படின்னா, சுவிசேஷம் என்பது அதான் ஒண்ணுதான், சிலுவை தான். எங்க சுத்தினாலும் வேதத்துல எல்லா இடத்துலயும் நம்ம எல்லாத்தையும் வாசிக்கும் கடைசியில் வருது சிலுவைக்கு தான் வரும். அப்ப அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க. ஒருவேளை பிரசங்கித்ததே ஒருவேளை அவங்களுக்கு ஏஜ் ஒரு 10 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம், 20 வயசா இருக்கலாம், 30 வயசா. இந்த 30 வயசு வரைக்கும் நீங்க அநேக பிரசங்கங்களை கேட்டு இருப்பீர்கள். ஆனா இந்த கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொருவரும் சொன்னது பிரகாரம் நாம் நடந்திருந்தோமானால் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்போம். இல்லைன்னா அது விருதாவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஒருவேளை பாருங்க, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், இப்ப நீங்க ஏற்றுக்கொண்ட உங்க சுவிசேஷம் உங்களுக்கு எத்தனையோ விதமான சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். நீங்க போன் எடுத்தீங்கன்னா போன் வழியாய் சுவிசேஷம் வருகிறது. நீ ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு போகும்பொழுது அங்க உங்களுக்கு போதகர்கள் சுவிசேஷர்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அவைகளை கை கொண்டு நாம் நடந்திருந்தோமானால் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று அருமையா சொல்றார். அப்படி இல்லை, நீங்க அதை கை கொள்ளல அப்படின்னு சொன்னா அது விருதாவாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் பவுலடியா. அப்ப அவங்க சொன்னதை பாருங்க, நம்ம வருஷம் பூரா அதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்னத்தை வேற கேட்க போறோம், புதியது. பவுல் போய் வேற இடத்துல பிரசங்கம் போடும்போது புதிய விதமானவைகளை அவர்கள் திங்க் பண்ணுவதற்கு ஒரு 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 ஊர்ல சொல்வதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். புதியமான காரியங்களை கேட்பதே அவங்களுக்கு இதா இருக்கும். அப்படி கிடையாது. ஆலயம் என்பது, ஆலயத்துல போதிப்பது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் போதிக்க வருவார்கள். அப்ப கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷமாய் அறிவிப்பது தான் ஆண்டவருடைய வார்த்தை. அதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரரும் செய்யறாங்க. அந்த சகோதரி கேட்டது ஒரு வித்தியாசமா இருந்தது. எப்பயும் பேச போறதான பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. யார் எந்த போதகர்கள் பேசினாலும் இந்த சிலுவையினுடைய சுவிசேஷம் தான் பேசுவாங்க. அப்ப பாருங்க, இங்க சொல்றாரு பாருங்க, சகோதரர், நான் உங்களுக்கு பிரசங்கித்ததுதான் நான் பிரசங்கிக்க போகிறேன். நீங்க இதை கை கொண்டு நீங்க கரெக்டா நீங்க நடந்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி நான் சுவிசேஷத்தை அறிவித்து நீங்க அதை கடைபிடிக்கலைன்னா அது விருதாவாய் போகும் என்று சொல்கிறார் பெரியவர். எவ்வளவோ பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். அதை கை கொள்வதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மால் இயன்ற மட்டும் என்னச்சுன்னா ஒரு படி எடுத்து வைக்கணும். ஒருவேளை பிரசங்கத்தை கேட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யறோம், ஒரு பிரசங்கமும் ஒரு ஆலயத்துக்கு போவதும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பகுதி நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க முடியும். எவைகளெல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே அதுக்கப்புறம் முதல்ல நம்ம தெய்வத்தை தேடணும் அப்படின்னு சொன்னோம்னா மற்றவங்கலாம் தானாக வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க காலையில் எழுந்ததோ தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு கேட்ட வசனத்திற்கு பிறகு நடக்கிறதுல நம்ம குறைவுபட்டு இருக்கிறோமா? அப்ப அதை நம்ம சரிப்படுத்தி இருக்கிறோமா என்பதை நம்ம பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளைய இருக்கீங்கன்னா சண்டே கிளாஸ் போனோமா, யூத் கிளாஸ் போனோமா, வாலிப பிள்ளைய அங்க சொல்லப்பட்ட காரியங்களை இதை கடைபிடிக்காதீங்க அப்படின்னு அதை தான் நம்ம கடைபிடிக்க தோணும். இதை அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதை தான் செய்யணும். ஆனா அதை செய்யாம இருப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா? புதியவர்கள் இப்ப டிவி பார்க்குறாங்க. டிவி பார்க்கறது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை அது மாறிவிட்டது. நம்ம நினைக்கிறோம், உங்க நேரத்தை களவாடுகிற பொல்லாத ஆவி என்று கூட நான் சொல்லுவேன். அதாவது டிவி பார்க்கிற உங்க நேரத்தை கடிந்து கொள்ள, அதாவது நேரத்தை கொள்ளையடிக்கிற ஒரு காரியம் பார்த்துங்க. நீங்க வீட்டுல போய் நீங்க பைபிள் 10 நிமிஷம் வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபடும். 10 நிமிஷம் நம்ம பைபிள்
ஃப்ரீயா உட்காந்து நீங்க வாசித்து பாருங்க, முடியல. ஒரு அரை மணி நேரம் நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க டிவி முன்னாடி உட்காந்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போறது என்ன செய்யாது, தெரியாது. உங்களை மயக்கி வைத்திருக்கிறாங்க பொல்லாத மனிதன். அப்ப வேதத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் அப்பியாசப்படுத்துகிற ஒரு இருதயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னாவே ரட்சிக்கப்படுவோம் என்று பவுல் அடியார் சொல்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை என்ன சுவிசேஷம் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த இதுதான் சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யம் தான் முதல் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வருவோமானால், ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், அதுபடி நடக்குவதற்கு நம்ம ஒரு படி எடுத்து வைப்போமானால், இன்னைக்கு ஜெபம் பண்ண உங்களை சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒரு படி நீங்க எடுத்து வைக்கணும். இல்ல இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போனா ஆண்டவர்களுக்கு கிரியேட் செய்ய முடியாது. அதாவது வைத்த வலி இருக்கிறவர்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க பாருங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்லி யாருக்கு சுகம் இல்லையோ அவங்களுக்கு தான் வைத்தியம் தேவை. அப்ப ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது வைத்தியம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு உங்க மனப்பாரங்கள் இருக்கலாம், ஒருவேளை தேவைகள் இருக்கலாம், எத்தனையோ விதமான காரியங்கள், அதற்காகவனாலும் நீங்க தேவ சமூகத்தை நீங்க கிட்டி சேரும் பொழுது இதன் வழியாகனாலும் உங்களை ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமானவர், ஒருவேளை சுவிசேஷத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டு போய் இல்லாதபடிக்கு கேட்ட வசனங்களின் பிரகாரம் வேதத்தை வாசித்து, அதுதான் முக்கியம். இந்த வேதத்தை வாசிக்கணும். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் இது பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிற வேதாகமத்தை வாசிக்கணும். எவ்வளவு புத்தகங்களை நீங்க வாசிக்கிறீங்க, ஆனா இந்த வேத புத்தகம் உயிருள்ள புத்தகம். இதை நீங்க வாசிங்க. இது உங்க வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும், உங்க வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும். அநேக விதமான காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இதன் மூலமா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மற்றவர் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பிரசங்கித்ததையே நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்குள் உறுதிப்படுத்துகிறேன். ஆண்டவரே, கேட்டுக்கிறதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா அதன்படி நடப்பதற்கு எங்க இருதயத்தை ஆண்டவரை பக்குவப்படுத்தி தாங்க. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயமா எங்க மாற்றுங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.